ஆக்சுவலா இந்த அஞ்சலிக்கு இது எல்லாமே தேவைதான்னு சொல்லிட்டு சொல்லணும். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சலி மேல இருக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். பட் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சாட்சி வேணும், ஆதாரம் வேணும். ஏன்னா நம்ம மாசிலாமணியால பார்த்தீங்கன்னா, எதையும் சொல்ல முடியாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம லட்சுமியும் அதே மாரி நம்ம வசந்தும் பார்த்தீங்கன்னா சொன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஏத்துக்க மாட்டாங்க. அதுவும் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது இலக்கியா அப்படின்ற மாரி சொல்லும்போது, இல்ல சார் நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன். இந்த கேஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான அவ்வளோதானே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வாக்குமூலம் குடுக்கறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சா போதாதா? அதாவது அப்ரூவரா மாறுறதுக்கு அப்படின்ற மாரி சொல்லி நம்ம ஏசிபி மகேஷ் சார் கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒருத்தங்க அப்ரூவரா மாறியிருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஏன்னா, அஞ்சலி பார்த்தீங்கன்னா, அப்படி ஆக்கணும், இப்படி ஆக்கணும். அஞ்சலி பார்த்தீங்கன்னா, அவளோட கெத்த விட்டு குடுக்கக்கூடாது. கண்டிப்பா கார்த்திக் கூட நான் மறுபடியும் சேர்த்து வைப்பேன். அந்த இலக்கியாவையும், கௌதமியும் உண்டு இல்லன்னு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு இருந்த இந்த அஞ்சலியோட அம்மா சிந்தாமணி தான் பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே காரணம். அதாவது இங்க பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அவ பொண்ணு தப்பு பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்போ வாலா வெட்டி உட்கார்ந்துக்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு இப்போ பணம் தான் பிரச்சனை அப்படின்ற மாரி இருந்துச்சு. இப்போ கடைசில பார்த்தீங்கன்னா, அவளே அப்ரூவல் ஆயி என்னால பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல போயிட்டு களியெல்லாம் தின்ன முடியாது. நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன் அப்படின்ற மாரி சொல்லி நடந்தது ஆரம்பத்துல இருந்து நம்ம மாசிலாமணிக்கு எப்படி இப்படி ஆச்சு, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம திருன்னு அஞ்சலி முழிச்சுட்டு இருக்கா. ஏன்னா போலீஸ் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதாவது இவ இப்பவே என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை காப்பாத்துறதுக்கு 100 பேர் கிளம்பி வருவாங்க அப்படின்ற மாரி. ஆனா இந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல அஞ்சலி இருந்துட்டு இருக்கா. அவள காப்பாத்துறதுக்கு ஒரு காக்கா கூட பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. சரி இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஞ்சலிய பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய போட்டு பொளந்து கட்டி, ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லு அப்படி இப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, இல்ல நான் விஷத்தெல்லாம் குடுக்கலையே, நான்லாம் குடுக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாதிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த ஒரு நேரத்துல தான் சார் நீங்க இப்ப இப்ப பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அஞ்சலியும் அவங்க அம்மா சிந்தாமணி 2 பேருமா சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நான் இப்பவே நிரூபிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, இங்க பாருங்க நீங்க உண்மைய சொல்லலன்னு வைங்கள, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா 2 பேருமே நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டியது தான். ஏன்னா அவ்ளோ பெரிய தப்ப இங்க செஞ்சிருக்கீங்க. நீங்க பார்த்தீங்கன்னா அப்ரூவரா மாறிடுங்க. என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சு? அதாவது இங்க பார்த்தீங்கன்னா நீங்க விஷம் குடுத்தது மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி என் மாமா இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீங்க 2 பேரும் தான் எனக்கு தெரியும். அதுக்கான எவிடன்ஸ இப்ப கண்டுபிடிச்சு நான் சப்மிட் பண்ணேன் அப்படின்னா, கண்டிப்பா இப்ப நீங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போய் கஷ்டப்பட வேண்டியது தான். அப்படி இப்படின்ற மாரி மிரட்டினதுக்கு அப்புறமா, அவங்க அம்மா அதாவது நம்ம இலக்கியாவோட அத்தை செந்தாமணி எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. என்ன மன்னிச்சிடு இலக்கியா, நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த அஞ்சலி தான் இப்ப என் புருஷன கீழ தள்ளி, இப்படி இப்ப கை, கால் அசைய விடாம, அதே மாரி இப்ப வாய் பேச முடியாம போனதுக்கு காரணமே அஞ்சலி தான். நான் எல்லா உண்மையுமே சொல்லி அப்ரூவரா மாறிடுறேன். என்ன மட்டும் எப்படியாச்சும் காப்பாத்து இலக்கியா அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ உயிர் பிச்சை கேட்டுட்டு இருக்கா. ஆனா இப்படி பெத்த பொண்ணையே பார்த்தீங்கன்னா மாட்டி விட்டுட்டு, இப்படி ஒதுங்கிக்கிற ஒரு அம்மாவ பார்த்தீங்கன்னா, இப்பதான் முறையா பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்க. இப்பதான் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிக்கு யாருமே இல்ல அப்படின்ற ஒரு அ இது ஆகப்போகுது. அதாவது வெக்ஸ் ஆகி போயி, என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம முழிக்க போறா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.